வாக்கு எண்ணிக்கையை சீர்குலைக்க சதி, தயார் நிலையில் திமுக. காலை வாரும் கூட்டணி கட்சிகள், என்ன செய்ய போகிறார் ஸ்டாலின்? விஜய்க்கு எதிராக திரண்ட கிறிஸ்தவர்கள், தேவாலயத்தில் கூறப்பட்ட முக்கிய அறிவிப்பு. தாவேகா 41% வாக்கு. ரவி ஐபிஎஸ் சொல்வது நடக்குமா? அம்பலப்படுத்தி இருக்கக்கூடிய டாக்டர் ஐசக். கூவத்தூர் பாணியில் விடுதியை தேடுகிறார் விஜய். விகடன் வெளியிட்ட முக்கிய தலைப்புச் செய்தி. இது மாதிரி இன்னைக்கு இந்த தேர்தல் சம்பந்தமா நடக்கக்கூடிய பல்வேறுபட்ட நிகழ்வுகள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்க்குறீங்களோ அவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு. திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். 100% இயற்கை வயகரா, 100% ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். நாளை காலை வாக்கு எண்ணிக்கை. எல்லாருமே ஆவலோட எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த ஒரு நாள். இப்ப இதுல வந்திருக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சியான செய்தி என்னன்னா, இந்த வாக்கு எண்ணிக்கை சீர்குலைக்க ஒரு சதி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அடுத்த கட்ட ஒரு அதிர்ச்சி. தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கும் டிஜிபிக்கும் திமுகவுடைய தரப்புல இருந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. திமுகவுடைய அமைப்பு செயலாளர் இருக்கக்கூடிய RS பாரதி இந்த கடிதத்தை எழுதி ஒரு பேட்டியுமே கொடுத்திருக்கிறாரு. அதுல ஒரு குறிப்பிடக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா, வாக்கு எண்ணிக்கையை சீர்குலைத்து சட்ட ஒழுங்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் செயல்பட பாஜகவும் சில கட்சிகளும் திட்டமிட்டுள்ளன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாரு. இங்க திமுகவுடைய வெற்றி கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டிருக்கு. எல்லா கருத்து கணிப்புகள், மக்களுடைய கருத்துகள், அரசியல் விமர்சகர்களுடைய கருத்துகள் எல்லாமே திமுக 2ஆம் முறை ஆட்சியை பிடிக்கும் அப்படிங்கிறது உறுதியானதால இந்த வாக்கு எண்ணிக்கை எப்படியாவது சீர்குலைச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக பாஜக இதுக்கு திட்டமிட்டு இருக்கிறாங்க. சில கட்சிகள் திட்டமிட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சுட்டு, அதனால இப்பேற்பட்ட இந்த சதி திட்டத்தை முறியடிக்கிறதுக்காக பாதுகாப்புக்கு தேவையான முன்னேற்பாடு நடவடிக்கை எடுக்கப்படணும். வாக்கு எண்ணிக்கை மையங்கள்லையும் அரசியல் கட்சியோடைய ஆபீஸ்கள்லையுமே பாதுகாப்பு பலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கு முறையான முறையில் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. ஆனால் இது இவங்க என்னதான் செஞ்சாலும், எப்பேற்பட்ட சதி வேலைகள் செஞ்சாலும், வாக்கு எண்ணிக்கை சீர்குலைக்க முயற்சி செய்தாலும் அதனை எதிர்கொள்ள திமுக தயார் நிலையில் உள்ளது. நீங்கள் எந்த ரூட்டில் வந்தாலும் சரி ராஜா, நீங்கள் யார் எத்தனை பேர் வந்தாலும் சரி, அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக தான் இருக்கிறோம். சட்டப்படி புகாரும் கொடுக்குறோம். இல்லை அதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது பிளான் பண்ணிட்டு வந்தாலும் அதை எதிர்கொள்றதுக்கு நாங்கள் தயாராக தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி திமுக சார்பிலிருந்து கொடுக்கப்பட்ட இந்த ஒரு அறிக்கை, இந்த ஒரு கடிதம் இன்னைக்கு ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்திருக்குது. அப்போ நாளைக்கு இந்த வாக்கு எண்ணிக்கை நாள் என்னெல்லாம் நடக்குமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்குது. ஏன்னா பாஜகவுடைய அரசியலே இது மாதிரி தான். இந்த வன்முறையை தூண்டி விட்டு, கலவரத்தை தூண்டி விட்டு, இது மாதிரி அவங்க இந்தியா முழுக்க இது மாதிரியான அரசியல் செய்யறதால இப்போ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை தமிழ்நாட்டில் எங்கேயாவது கொண்டு வந்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சம் ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் இந்த தற்குறி கூட்டம். ஏன்னா ஆல்ரெடி ஆதவ அர்ஜுனா இந்த பசங்களை என்னென்னவோ சொல்லி மூலச்செலவை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த மாஸ்டர்னு ஒரு விஜய் படம், அந்த படத்தை வில்லனா வந்து விஜய் சேதுபதி இருப்பாரு. சின்ன சின்ன பசங்களை மூல செலவு செஞ்சு அவங்கள கொலை பண்ணுறதுக்கும் கொள்ளடிக்கிறதுக்கும் அவர் வந்து மூல செலவு செஞ்சு உருவாக்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி தான் இந்த கூட்டத்தை இன்னைக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க. அப்போ இவங்களை என்ன சொன்னாலும் நம்புறானுங்களே, அப்போ இவங்களை வச்சு ஏதாவது சதி வேலைகள் ஏதாவது செஞ்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி பல்வேறுபட்ட அச்சங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. இது மாதிரியான வாக்கு எண்ணிக்கையை சீர்குலைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முன்னேற்பாடு நடவடிக்கை சீக்கிரமாக எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி திமுக சார்பில் இந்த புகார் கொடுக்குறாங்க. ஏன்னா இன்னைக்கு இந்த தற்குறிகள் எந்த அளவுக்கு போயிட்டாங்க அப்படின்னா, ஒரு பொண்ணு ஒன்று வீடியோ போடுது, இந்த மாதிரி வாக்கு ஏண்டா உங்களுக்கு எவ்வளோடா தைரியம், உங்களுக்கு அது ஏதோ தெலுங்கார போனான்னு தெரில, தெலுங்கு தமிழில் பேசுது, உங்களுக்கு எவ்வளோடா தைரியம், உங்களுக்கு எப்படா நீங்கள் ஓட்டு மிஷின் வச்சிருக்கக்கூடிய இடத்துக்குள்ளே போறீங்க, எப்படா உங்களுக்கு யாரா உங்களுக்கு தைரியம் குத்தது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டு வாக்கு மையத்தில், அந்த வாக்கு பெட்டிகள் வச்சிருக்கக்கூடிய அந்த மையத்தில் வந்து யாரோ உள்ள பூந்துட்டாங்க, திமுக உள்ள பூந்து சதி செய்கிறாங்க, வாக்குகளை அவங்களுக்கு சாதகமாக தயார் பண்ணுறாங்கிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போடுது. இதனால தான் இந்த கூட்டத்தை தற்குறின்னு சொல்லி, தற்குறி என்பது தானாக வருவதில்லை, அதெல்லாம் இயல்புலேயே இருக்கிறது போல இருக்குது. அந்த மாதிரி அந்த சம்பவம் நடந்தது மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜியோட பவானிபூர்ன்ற ஊரில் அந்த ஸ்ட்ராங் ரூமில் வைக்கப்பட்ட இடத்துல யாரோ சில நபர்கள் உள்ளே போனாங்கன்னு சொல்லி மம்தா பானர்ஜி அவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ என்ன கிரவுண்டு, என்ன மேட்ச்சு எதுவுமே தெரியாமல் இது எங்கேயோ ஒரு வார் ரூமுடைய ஒரு ஸ்ட்ராங் ரூமுடைய ஃபுட்டேஜ் எடுத்துக்கிட்டு இது திமுக சதி, திமுக வந்து இந்த மாதிரி இது பண்ணுறாங்க, ஓட்டெல்லாம் அவங்களுக்கு சாதகமாக மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லி இப்போவே இந்த கூட்டம் இதுக்கு ஒரு தயார் நிலையில் இப்போ உருவாகிட்டு இருக்குது. ஏன்னா நேற்று கூட பாருங்களேன், நேற்று விஜய் வந்து வேளாங்கண்ணி கோயிலுக்கு வருவார், வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு வருவார், நாகூர் தர்காவுக்கு வருவார் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்தது. தற்குறிகள் அந்த அதிகாலையிலேயே அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. அந்த மூஞ்சை நான் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே போனாங்க. சரி போய் தொலை, தப்பு இல்லை. அங்கே போயாச்சும் ஒரு நாகரிகம் வேணாம்,
ஒரு தேவாலயம் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு அமைதியாக இருக்கும், ஒரு பின் ட்ராப் சைலன்ட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு அமைதியாக ஒரு தேவாலயமோ அல்லது மசூதியோ கோயில்களோ இது மாதிரி வழிபாடு நடத்தக்கூடிய இடங்கள் எல்லாமே ஒரு அமைதி, மக்கள் அங்கே போகிறதே ஒரு அமைதியை தேடி தான். அப்போ அந்த இடமே அமைதியான ஒரு இடம். அந்த இடத்துல போயிட்டு டிவிக்கேன்னு பைத்தியகாரத்தனமாக கத்துறாங்க. இதை பார்க்கும்போது ஒரு பைத்தியகாரத்தனம்னு நமக்கு தோணுது. இன்னொரு பக்கம் சங்கிகளை நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறோமோ, ஏன்னா வட மாநிலங்களில் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி எப்படி ஒரு வெறுப்பு கோஷங்கள் போடப்படுதோ, இதை பார்க்கும்போது எனக்கு அது அந்த அச்சம் தான் ஏற்படுது. இந்த கூட்டத்தை ஈஸியாக அந்த மாடிஃபை பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி விஜயை மட்டும் பாஜக பக்கம் இழுத்துட்டா இந்த கூட்டத்தை ஈஸியாக சங்கியா மாத்திட்டு போயிடலாம். அப்போ எப்படி வேணாலும் இந்த கூட்டத்தை பயன்படுத்தலாமே, ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாத ஒரு கூட்டமா இருக்குதுன்னு சொல்லி அந்த சர்ச்சுக்குள்ள புந்து நாசப்படுத்துறாங்க. நேற்று அங்கே திருப்பலியே நடக்கல, தினமும் அதிகாலையில் திருப்பலி நடக்கும். நேற்று அந்த திருப்பலியை நடத்த முடியாத அளவுக்கு அங்கே ஒருத்தன் ஜன்னல்ல ஏறுறான், ஒருத்தன் கதவுல ஏறுறான், ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ எடுக்கிறான். அங்கே வந்தவன் பூரா ஒருத்தன் கூட விஜயை பார்க்கணும்லாம் வரல, டிவிக்குன்ற கட்சி நல்ல கட்சியெல்லாம் எவனும் வரல, வந்தவன் பூரா ரீல்ஸ் போடணும். இப்போ வச்சு நான் வந்து ரீல்ஸ், இந்த விஜய் இங்கே வராரு, அந்த இடத்துல நான் இந்தியா மூஞ்ச காட்டி வீடியோ போட்டேன், இதை இன்ஸ்டாகிராமில் போட்டால் எனக்கு லைக் கிடைக்கும், கூடுதலாக ஃபாலோவர்ஸ் கிடைக்கும். இந்த ஒரு நோக்கத்துக்காக, அந்த இன்ஸ்டாகிராம் போதைக்காக இப்பேற்பட்ட தற்குறித்தனமான வேலைகள் செய்து அந்த தேவாலயத்தில் போய் அவ்வளோ பெரிய அராஜகம் பண்ணியிருக்காங்க. அங்கே பாதிரியார்கள் அங்கே எந்திரிச்சு மைக்கில் அனௌன்ஸ் பண்ணாங்க, அது மாதிரி யாரும் கத்தாதீங்க, இது வழிபாடு நடத்தக்கூடிய இடம், எவ்வளவு சொன்னாலும் எதுவுமே கேட்கல. அவன் பாட்டு போட்டு நாய் மாதிரி அந்த இடத்துல கத்திட்டு அங்கேருந்து அதுக்கடுத்து கலைஞ்சு ஓடினானுங்க. விஜய் அங்கே வரவே இல்லை. ஏன் விஜய் வரலன்னா, அவர் கருத்து கணிப்புக்கு முன்னாடி, இந்த பிந்தைய கருத்து கணிப்பு வெளியே வந்துச்சு இல்லையா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் விஜய் அங்கங்கே ஒவ்வொரு வழிபாடு தலங்களாக போனார். இங்கேருந்து திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு போனார், மகாராஷ்டிரா போய் ஷீரடிக்கு போயிட்டு வந்தார், அதுக்கப்புறம் மக்காவுக்கெல்லாம் போகிறன்னு ஒரு கதையெல்லாம் அடிச்சு விட்டாங்க. குமுதம்னு ஒரு பத்திரிக்கை, அதெல்லாம் பத்திரிக்கை தானே, நீங்களாம் ஒரு பத்திரிக்கை செய்தி எழுதும்போது ஒரு அடிப்படை விஷயத்தை பார்க்க மாட்டீங்க. மக்காவுக்கு விஜய் போறாரு அப்படின்னு சொல்லி தலைப்பு எழுதுறாங்க. அந்த மாதிரி விஜய் வந்து வேளாங்கண்ணிக்கும் நாகூர் தர்காவுக்கும் போற மாதிரி பிளான் உண்மையாவே இருந்தது. ஆனா விஜய்க்கு முன்னாடி ரிசல்ட் தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான், நம்ம ஒண்ணுமே இல்லை, இதுக்கு வண்டி ஓடாது, இது தேராது அப்படின்னு தெரிஞ்சோன்னே தன்னுடைய பிளானை இப்போ விஜய் கேன்சல் பண்ணிட்டாரு. கருத்து கணிப்பு முன்னாடி இருக்கும் கோயிலா வழிபாடு தலங்களா போயிட்டு இருந்தவர், கருத்து கணிப்புக்கு பிறகு எல்லாத்தையுமே ரத்து. எப்படி தேர்தல் நேரத்தில் பிரச்சாரம் ரத்து செஞ்சுட்டு இருந்தாரோ, அந்த மாதிரி இன்னைக்கு இப்போ கோயிலுகளுக்கோ தேவாலயங்களுக்கோ போறதையுமே அதையுமே ரத்துன்ட்டாரு. அதோட வேற வழி இல்லாம புஷி ஆனந்த் வழக்கமா இட்டுன்னு தான் போவாரு. இப்போ புஷி ஆனந்த் நீயே இட்டுன்னு போயிரு அப்படிங்கிற மாதிரி புஷி ஆனந்த் போய் வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கும் நாகூர் தர்காவுக்கும் புஷி ஆனந்த் போயிட்டு அங்கே புஷ்ஷுன்னு போயிருச்சு. அப்போ இப்பேற்பட்ட ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சுக்கிட்டு தான் கொஞ்சம் கூட அடிப்படை நாகரிகமே இல்லை. இன்னைக்கு அது முடிஞ்சு மறுநாள் கழிச்சு பல தேவாலயங்களை இதை கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. எல்லா பாதிரியார்கள் கிறிஸ்தவர்கள் கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. எவ்வளோ ஒரு புனிதமான இடம், எவ்வளோ அமைதியாக இருக்கக்கூடிய இடம், அந்த இடத்த இப்படி அராஜகம் பண்ணி நாசப்படுத்தி வச்சிருக்கானுங்களே. இதை பார்க்கும்போது நமக்கு அச்சமாக தான் இருக்குது. வட மாநிலங்களில் சங்கியை பார்க்கும்போது எப்படி ஒரு அச்சம் இருக்கோ, ஒரு பதட்டம் ஏற்படுதோ, அந்த மாதிரிலாம் இருக்கு இந்த மாதிரி கூட்டத்தை பார்க்கறதுக்கு. இதை எதிர்த்து விஜய் வாயை கூட திறந்து பேச மாட்டாரா? விஜய் இதை எதிர்த்து இப்படி பண்றீங்களே, இது ஒரு முறையற்ற ஒரு செயல், இது மாதிரிலாம் நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த கட்சியோட தலைமையில இருந்து இப்போ வரைக்கும் ஒரு கண்டனமோ ஒரு மறுப்போ ஒரு அறிக்கையோ எதுவுமே வெளியிடாம இருக்கிறாங்கன்னா இவங்களை பார்க்கும்போது ரொம்ப அச்சமா இருக்குது. விஜய் கண்டிப்பா இந்த விஷயத்துல மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு பல கிறிஸ்தவர்கள் அவங்களுடைய சோசியல் மீடியாவில் பதிவிடக்கூடிய நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்துருக்கு. அந்த அளவுக்கு அடிப்படை நாகரிகமே இல்லாம தான் இந்த கூட்டம் இன்னைக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. சரி, இவங்க தான் படிப்பறிவு இல்லாத தற்குறிகள் இப்படின்னு பார்த்தோம்னா, படித்த நபர்களும் இப்படிதானே இருக்கிறாங்க. இப்போ நம்ம சோசியல் மீடியாவில் பார்த்தோம்னா ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரி ரவி ஐபிஎஸ்ன்னு சொல்லி ஒருத்தர் நல்ல பல தகவல்கள்லாம் ஒரு வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பார். அப்போ அவர் இப்போ சமீபத்தில் ஒரு செய்தியை ஒன்று வெளியிடுறாரு. நான் வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு கருத்து கணிப்பு நடத்தினேன், எல்லாரும் நடத்துறாங்க, நான் வந்து முன்னாள் ஓய்வு பெற்ற என்ன மாதிரி ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகளை வச்சு ஒரு கருத்து கணிப்பு நடத்தினேன். அந்த கருத்து கணிப்பில் விஜயோடைய தாவேக்கா கிட்டத்தட்ட சீட்டு மட்டுமே 121 சீட்டாம், 41% வாக்குகள் வாங்கிடுவாங்களாம். 121 சீட்டுகள் வாங்கி விஜய் தனிப்பெரும்பான்மையோட ஆட்சியை பிடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி ரவி ஐபிஎஸ் இந்த ஒரு கருத்தை பதிவிடுறாரு. ஆல்ரெடி இங்க ஒரு கூட்டம் தற்கூரியா கிடக்குது. அவன் வந்து ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிட்டான், அவதார் மனநிலைக்கு போயிட்டான். நாங்க ஆட்சியை பிடிக்க போறோம், விஜய் முதலமைச்சர், அடுத்த ஒரு அமெரிக்க ஜனாதிபதியா மாற போறாரு, ஈரானிய இஸ்ரேலோட போரை நிறுத்த போறாரு அப்படின்னு அவன் ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிட்டான். இப்போ அந்த பசங்களை நல்வழிப்படுத்த வேண்டியது முக்கியம். ஆனா இது மாதிரியான நபர்கள் இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடுறவங்க அந்த விஜய் ரசிகர்களுடைய லைக்ஸோ அவங்களோட வியூ கிடைக்கணுங்கிறதுக்காக அவங்களை ஏற்றி விடுற மாதிரி ஒரு வேலையை செய்யறாரு. அதுக்கப்புறம் கூடுதலா இது சம்பந்தமான தகவல்களை தேடும் போது இந்த ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி ரவி ஐபிஎஸ் அப்படிங்கிறவர் இவர் செங்கோட்டையனுடைய ஒரு குடும்ப உறவினர் அப்படிங்கிற தகவல்களுமே இப்போ தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குது. அப்போ செங்கோட்டையன் தாவேக்காவில் இருக்கிறதுக்காக அவங்களுக்கு சாதகமாக ஒரு செய்தி வெளியிடணுங்கிறதுக்காக இப்போ ஏற்பட்ட 41% வாக்கு வாங்கிடுவாரு, 121 சீட்டுகள் ஜெயிச்சிருவாரு அப்படிங்கிறதால இவரை வந்து ஒரு ஓய்வு பெற்ற காவல் அதிகாரியை தான் பார்ப்பாங்க. ஒரு ஓய்வு பெற்ற காவல் அதிகாரியே சொல்லிட்டாரு, அப்போ நம்ம கான்ஃபிடென்ட்டாக நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி இந்த பசங்க இன்னமும் தற்கொலை நிலைமைக்கு தானே போவானுங்க.
அப்ப அந்த பசங்களை எப்பா வெற்றி தோல்வி, விஜய் ஜெயிக்கவும் செய்யலாம், தோத்தும் போகலாம், தோத்து போனா நீ அந்த மனநிலை தயாராகிக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்க வேண்டியது முக்கியம் இல்ல. இந்த இடத்துல அதே இன்ஸ்டாகிராம்ல தொடர்ந்து வீடியோக்கள் பதிவு செய்யக்கூடிய டாக்டர் ஐசக் அப்பாஸ் அவர் வந்து உண்மையாவே பல மருத்துவ தகவல்கள் இன்ஸ்டாகிராம்ல போடுவாரு. அவ்வளோ அற்புதமா இருக்கும். 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் தான் வீடியோவை போடுவாரு. அவ்வளவு பல கருத்துக்களை சொல்லுவாரு. அவரே தன்னோட சமூக பொறுப்பை உணர்ந்து முதல் முறை அரசியல் பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி விஜய் வந்து இவ்வளவு வாக்குகள் வாங்கிடுவாரு, ஆட்சியை பிடிச்சிருவாரு அப்படிங்கிறீங்களே, அதெல்லாம் நடக்கவே நடக்காது. அரசியல் களத்தை கொஞ்சம் தயவு செஞ்சு அணுகி பாருங்க, அதை கொஞ்சம் முறைப்படி அணுகி பாருங்க. விஜயால ஆட்சியெல்லாம் பிடிக்க முடியாது, விஜயால எதிர்க்கட்சியா கூட வர முடியாது. விஜய் 2வது இடம், எதிர்க்கட்சியா கூட வர முடியாது. விஜயால 3ஆம் இடம் மட்டும்தான் வர முடியும். விஜயால 10 தொகுதிகள் ஜெயிக்கிறதே, விஜய் கட்சி ஒட்டுமொத்த தாவேகா சேர்ந்தே 10 தொகுதிகள் ஜெயிக்கிறதே கஷ்டம். 10 தொகுதி என்ன, விஜய் அவருடைய தொகுதியில விஜய் ஜெயிப்பாரா, அதுவே சந்தேகத்துக்குரிய விஷயம் தான். விஜய் அவருடைய தொகுதியில ஜெயிக்கிறதே கஷ்டம். இதுதான் கலை யதார்த்தம். இது எதையுமே புரியாம நீங்க இந்த மாதிரி இருக்காதீங்க. ஒருவேளை விஜய் ஜெயிக்கட்டும், விஜய் ஜெயிச்சா சந்தோஷம் தான். ஆனா அவர் தோத்தாலும் அந்த மனநிலையை ஏத்துக்கோங்க. எதுவுமே தப்பான முடிவுகள் எடுத்துக்காதீங்க. ஏன்னா தொடர்ந்து உங்களை என்னன்னோ சொல்லி இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கரியரோட உச்சத்தை விட்டு வந்திருக்கேன். இந்த வார்த்தையை டாக்டர் ஐசக் ரொம்ப அழகா பதிவு செஞ்சாரு. உச்சத்தை விட்டு வந்திருக்கேன்னு சொல்றீங்களே, எந்த உச்சத்தையும் யாரும் விட்டு வரல. உண்மையாலே உச்சத்துல இருக்கிறது வேற ஒரு நடிகர். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் உச்சத்துல இருக்கிறாரு. அவருக்கு எதிராக கமலஹாசன் வரும்போது, அவருக்கு எதிராக விஜயகாந்த் வரும்போது, அவருக்கு எதிராக சத்யராஜ் வரும்போது, மோகன் வரும்போது, இப்படி எத்தனையோ நபர்கள், அதுக்கடுத்து அஜித், விஜய், எவ்வளவோ பேர் வரும்போதும் இன்னைக்கு வரைக்கும் உச்சத்துல இருக்க ஒரு நடிகர் அப்படின்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். அவரை தவிர வேற யாருமே உச்சத்துல இல்ல. எந்த உச்சத்தையும் யாரும் தூக்கி போட்டுட்டு வரல. அதனால தோல்வி கண்டிப்பா விஜயால எதுவும் ஜெயிக்க முடியாது. ஒருவேளை ஒரு தோல்வி அடைஞ்சிட்டார் அப்படின்னா அதை நீங்க ஏத்துக்கக்கூடிய மனநிலையில வரணும். யாரும் எந்த ஒரு தவறான முடிவுகளை ஏத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி எவ்வளவு ஒரு பொறுப்புணர்வோட ஒரு டாக்டர் பதிவு செய்றாரு. அப்ப இது மாதிரியான இந்த கல்வி அறிவு தான் அந்த பசங்களுக்கு ரொம்ப முக்கியம். இது எந்த ஒரு புரிதலுமே இருக்கிறானுங்க. அதனால இந்த மே 4 நாளைக்கு எல்லாருமே எதிர்பார்த்திருந்த அந்த கடைசி ரிசல்ட்டோடைய நாள், இந்த பசங்களாம் என்ன ஆக போறானுங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சம் தான் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. ஏன்னா இவங்களோட முட்டாள்தனத்தை நீங்க எந்த அளவுக்கு ஒரு மார்க்கெட்டிங் பண்றாங்க அப்படின்னா, விகடன் பேர்ல ஒரு நியூஸ் கார்டு ஒன்று வெளியிடப்படுது. அதாவது விகடனுடைய தலையங்கமாவே ஒரு செய்தி வெளியிடப்பட்டு, சி ஜோசப் விஜய் ஆகிய நான் அப்படி சொல்லி விகடன் ஒரு செய்தி வெளியிட்டதா. அதாவது விஜய் தான் ஆட்சியை பிடிச்சிருவாரு, விஜய் முதலமைச்சர் ஆயிடுவாரு, விஜய் வந்து பதவி இருக்கும்போது சி ஜோசப் விஜய் ஆகிய நான் அப்படின்னு சொல்லி பதவி இருப்பாரு. இதை விகடன் அட்டைப்படமாக போட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு போட்டோ பதிவிடுறாங்க. அதுக்கடுத்து விகடன்ல போய் தேடி பார்த்தா விகடன் அப்படி ஒரு செய்தியும் போடல, அப்படி ஒரு அட்டைப்படமும் போடல. அப்ப விகடன் பேர்ல ஒரு போலி செய்தி. இத்தனை நாளா நம்ம போலி செய்திகளை யார் செஞ்சு பார்த்தோம்னா சங்கிகள் போலி செய்தி போட்டுருந்தான். பாஜகவை புகழ்ந்து பாடுற மாதிரி சங்கிகள் போலி செய்தி போட்டுட்டு இருந்தான். தன்னுடைய அரசியல் கட்சிக்கு எதிராக யாராவது பேசினா கெட்ட வார்த்தைகளை திட்டுறத சங்கிகள் இத்தனை நாளா செஞ்சு பார்த்துட்டு இருந்தோம். அந்த சங்கிகளுடைய கேடுகட்ட அரசியலை இன்னைக்கு இந்த தற்குறிகள் கையில் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த மாதிரி தான் இன்னைக்கு இந்த ஃபேக் நியூஸ் பரப்புறது. விகடனுடைய பேர்ல ஒரு ஃபேக் நியூஸ் பரப்புறாங்க. அதுக்கடுத்து ஃப்ரண்ட்லைன், இந்திய அளவில் பிரபலமா இருக்கக்கூடிய ஒரு ஊடகம் ஃப்ரண்ட்லைன்ல வந்து விஜய் வேவ் அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகை, ஒரு மக்கள்லாம் கூட்டமா இருக்க மாதிரியும் விஜய் வேவ்னு சொல்லி ஃப்ரண்ட்லைன் பத்திரிகை ஒரு செய்தி போட்டிருக்க மாதிரி போடுறாங்க. பார்த்தா ஃப்ரண்ட்லைன்ல போய் தேடி பார்க்கும்போது அப்படி ஒரு செய்தி அங்கே வெளியிடல. ஃப்ரண்ட்லைன்லேயே ஒரு கட்டத்தில் இதை தெளிவுபடுத்துறாங்க. நாங்கள் இப்படி ஒரு செய்தியை வெளியிடல, விகடனும் செஞ்சுட்டாங்க, நாங்கள் இப்படி ஒரு செய்தி வெளியிடல, இது எங்க தரப்புல இருந்து வந்ததில்ல, யாரோ ஃபேக்கா எடிட் பண்ணது அப்படின்னு விகடன் தெளிவுபடுத்துறாங்க. ஃப்ரண்ட்லைன் பத்திரிகையும் தெளிவுபடுத்துறாங்க, நாங்கள் இப்படி ஒரு செய்தி வெளியிடவே இல்லை, இது ஒரு போலியான ஃபேக் நியூஸ் அப்படிங்கிறத பதிவு செய்கிறாங்க. அப்போ இந்த பசங்க எப்பேற்பட்ட முட்டாள்களா இருக்கிறதால, இவங்க தற்குறித்தனத்தோட செயல்படுறதால என்ன சொன்னாலும் நம்ப தானே போறான் அப்படின்ற அடிப்படையில் இவங்களுக்கு தொடர்ந்து இது மாதிரியான செய்திகள் தரப்படுது. அதனால இந்த பசங்களுக்கு அந்த மே 4 ஒரு புரிதல் ஏற்படுமா, அல்லது இந்த இவங்களோட மனநல மே 4 என்னதான் ஆக போகுது நாளைக்கு அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு அதிர்ச்சியாக வந்துட்டு இருக்குது. இந்த அதிர்ச்சிகள் போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இங்க திமுக கூட்டணி கட்சிகள் அடுத்த ஒரு அதிர்ச்சியை கொடுக்குறாங்க. ஆளாளுக்கு இப்பவுமே ஒரு மாதிரியான கருத்துக்கள். ஏன்னா எல்லாருக்குமே என்ன ஒரு இதுனா, ஒருவேளை துங்கு சட்டசபை தான் அமைஞ்சிருமோ, அதாவது திமுகவுடைய எதிர்கட்சியா இருக்கிறவங்களுக்கு, பாஜகவுக்கோ தாவேகாவுக்கோ நாம் தமிழருக்கோ திமுக ஆட்சிக்கே வரக்கூடாது அப்படிங்கிறது அவங்க மைண்ட் செட்டு. திமுக கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய பல பேருக்கு திமுக ஆட்சியை பிடிச்சிடணும், ஆனா பெரும்பான்மையோட ஆட்சியை பிடிச்சிடக்கூடாது, நம்மளுடைய தயவுல அவங்க ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இங்க நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தோம்னா தேமுதிக அக்கா பிரேமலதா இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இருக்கிற வரைக்கும் சீட்டு அவங்களுக்கு 10 சீட்டு ரொம்ப அதிகம், ரொம்ப ஓவர் இப்போ தேமுதிக கொடுத்ததெல்லாம். ஆனா அந்த 10 சீட்டை வாங்கிட்டு நாங்கள் இதுக்கு மேலே எதுவுமே நாங்கள் எதிர்பார்க்க மாட்டோம்னாங்க. இப்போ கேட்டா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்றதை நாங்கள் மே 4க்கு அப்புறம் நாங்கள் முடிவு பண்ணலான்னு இருக்கிறோம் அப்படின்னு இப்போ அவங்களோட பேச்சு வேற மாதிரி மாறுது. கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஎம் சார்பில் இப்போ என்ன சொல்றாங்கன்னா, திமுக எங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல, திமுக ஆட்சியில் வேலையில்லா திண்டாட்டம் பெரிய அளவில் நடந்துகிட்டு இருக்குது, இளைஞர்களை கவர அவங்க இளைஞர்களை கவர மறந்துட்டாங்க, இளைஞர்களுக்குள்ள ஒரு மாற்ற உணர்வு ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது, இது ரொம்பவே நல்லது, வரவேற்கத்தக்கது அப்படின்னு சொல்லி சிபிஎம் இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக அவங்களுக்கு வந்து தேர்தலோட நேரத்தில் அவங்களுக்கு ஒத்துழைப்பு தரலையாம்.
முதலமைச்சர் இவங்களுக்கு 5 சீட்டு கொடுத்த இடத்துல முதலமைச்சர் போய் அவங்களுக்காக பிரச்சாரம் செஞ்சாரு. இவ்வளவும் பண்ணியும் எங்களுக்கு சரியான முறையில் ஒத்துழைப்பு கொடுக்கல. இளைஞர்கள் கிட்ட மாற்றம் சிந்தனை ஏற்பட்டுருதான். இப்படி தற்குறியா போயிட்டு இருக்கானே, இதுதான் ஒரு பொறுத்த வரைக்கும் மாற்றத்தோட சிந்தனை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. வைகோ சொல்றாரு, அவருமே விஜயோட அந்த வளர்ச்சிங்கிறது இதை யாராலுமே தடுக்க முடியாது அப்படி இப்படிங்கிற மாதிரி வைகோவோட தரப்புல இருந்து ஒரு பக்கம். அப்போ இங்க இருக்கக்கூடிய திமுக கூட்டணி கட்சிகளே இங்க ஒரு கால் அங்க ஒரு கால். ஏன்னா இப்ப நாளைக்கு ஒருவேளை தொங்கு சட்டசபை அமைஞ்சதுன்னு வைங்களேன், ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கலந்துட்டு வர்றது காங்கிரஸா தான் இருக்கும். காங்கிரஸ் எப்படா ஓடலாம் தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் இங்க தேமுதிக இவங்கெல்லாம் அடுத்த செகண்டே ஓடி போயிருவாங்க. அப்பேற்பட்ட ஒரு நிலைமையில தான் இருக்கிறாங்க. அதனால இன்னைக்கு பல திமுக தொண்டர்கள் சொல்றது என்னன்னா, ஒரு பெரும்பான்மையோட ஆட்சியை பிடிச்சிட்டா அடுத்து இந்த எதிரிகளுக்கு பாடத்தை சொல்லிக் கொடுக்கறதோட கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு இன்னைக்கு பல திமுக தொண்டர்கள் பேசக்கூடிய ஒரு நிகழ்வுகள் இன்னைக்கு தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. எது எப்படியோ என்ன நடக்க போதோ, அது ஒரு திமுக பிரம்மாண்ட வெற்றியா அல்லது தொங்கு சட்டசபையா அல்லது மற்றவர்களுடைய வெற்றியா அப்படிங்கிறது இதுக்கான முடிவு நாளைக்கு மே 4ஆம் தேதி நாளை காலை 8 மணிக்கு தெரிய வந்துடும். நம்ம பேட்டை டிவி சார்பில் இருந்து அங்கே நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளையுமே நாளை முழுக்க பதிவு செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் நம்மளுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து என்னன்னா, திமுக 150 180 இடங்கள் வரைக்கும் தாராளமாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இறைவன் நாடினால் தாராளமாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. விஜய் 8% 15% வரைக்கும் விஜய் வாக்குகள் பெறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை விஜயோட வாக்கு சதவீதம் அதிகமானால் 13க்கு மேல விஜயோட வாக்கு சதவீதம் அதிகமானா இங்க திமுக வெற்றி அதிகமாகும். விஜய் 8%, 10%, 12% விஜய் வாங்கினார்னா திமுக 150 தொகுதிகள் 160 தொகுதிகள் தான் ஜெயிக்க முடியும். ஆனா அதுவே விஜய் 15% வாக்குகள் 18% வாக்குகள் விஜய் வாங்கினார்னா அப்ப எதிர் வாக்குகள் 2ஆ பிரியும். இங்க திமுக வெற்றி 180 200க்கும் மேல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது கலை யதார்த்தம். என்ன நடக்க போகுதுங்கிறத நாளைக்கு பார்க்கலாம்.